பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி வருது. மகா சிவராத்திரி உண்டானதை பத்தியும் அந்த நாள் இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. அமுதம் வேண்டி அசுரர்களும் தேவர்களும் மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி என்னும் பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடைஞ்சு அமுதம் எடுக்க பார்க்கறாங்க. அழுத்தம் தாங்க முடியாம வாசுகி என்னும் பாம்பின் உடலிலிருந்து ஆழகால விஷம் கொட்டுது. அந்த விஷத்தின் வீரியம் பார்க்கடல் மொத்தமும் கலக்குது. இதனால் 3 உலகமும் அழிய போகும் அபாயம் ஏற்படுது. பயந்து போன அசுரர்களும் தேவர்களும் எம்பெருமான் சிவனிடம் வந்து முறையிடுறாங்க. உலகின் நன்மைக்காக 3 உலகங்களையும் காக்க வேண்டி எம்பெருமான் சிவன் ஆழகால விஷத்தை உட்கொள்கிறார். ஒட்டுமொத்த விஷத்தன்மையும் தாங்க முடியாத சிவன் மயங்கி விழுகும் தருவாயில அகிலத்தை காக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதி தேவி கழுத்தை இறுக்கி விஷத்தை உடல் முழுக்க பரவ விடாம தடுத்து நிறுத்துறாங்க. ஒரு நாள் சிவன் தூங்கிட்டா விஷம் ஏறிடும் அப்படின்னு பயந்த தேவர்கள் இரவு முழுவதும் ஐயனை போற்றி துதிகளும் சோஸ்திரங்களும் பாடி நடனம் புரிந்து அர்ச்சனைகள் செய்து ஐயன் சிவபெருமானை தூங்காமல் செய்தனர். பின்னர் மறுநாள் காலை சிவன் இரவு முழுவதும் தனக்காக சேவை செய்த அத்துணை பேருக்கும் அருளாசி புரிந்தார். அந்த நாளை மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.